வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் தொடக்க நூலில் 40வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 3.28% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கைதிகளின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கங்களும். இவை நிகழ்ந்தபின் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலைகளில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைபட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையிருக்குமாறு குறித்தான். யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார். அவர்கள் பல நாள்கள் சிறையில் இருந்தனர். எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாயிருக்க கண்டார். தம்முடன் தம் தலைவன் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர், இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார். அவர்கள், நாங்கள் இருவரும் கனவு கண்டோம், அதை எங்களுக்கு விளக்கிச் சொல்வார் யாருமில்லை என்று பதில் கூறினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா? என்னிடம் விவரமாகச் சொல்லுங்கள் என்றார். அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான். என் கனவில் ஒரு திராட்சைக் கொடி எனக்கு முன் தோன்றியது. அந்த திராட்சைக் கொடியில் 3 கிளைகள் இருந்தன. அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்கக் கண்டேன். கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது. நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான். யோசேப்பு அவனை நோக்கி, கனவின் பொருள் இதுவே. 3 கிளைகளும் 3 நாள்களை குறிக்கும். இன்னும் 3 நாள்களில் பார்வோன் உன்னை தலைநிமிரச் செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனின் மதுபரிமாறுவோனாயிருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்தபின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி. ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன். என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார். யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம், நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்பக்கூடைகள் என் தலையில் இருந்தன. மேற்கூடையில் பார்வோனுக்காகச் சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் வந்து என் தலைமேல் இருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாள்களை குறிக்கும். இன்னும் 3 நாள்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். 3ஆம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா. அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான். அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான். மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான். ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான். யோசேப்பு அவர்களுக்கு விளக்கிச் சொன்னபடியே இவ்வாறு நடந்தது. ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவேயில்லாமல் அவரை மறந்துவிட்டான். நாம் 1189 அதிகாரங்களில் 40 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.